இன்று நாம் அன்றாட செய்திகளை உடனுக்குடன் சமூக வலைத்தளங்கள் மூலமாக இல்லை பல வகையின் மூலமாக நொடிக்கு நம்ம தெரிஞ்சு கொண்டு இருக்கோம். அப்படி இந்த மாதிரி செய்திகள் பரிணாமங்கள் பற்றி பல 100 ஆண்டுகளாக வளர்ச்சி அடைந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த செய்தியோட பரிணாமங்கள் எப்படி வளர்ந்து வந்திருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தியோட பங்கு என்ன சுதந்திர போராட்டத்தில்ன்றதை இந்த பகுதியில் பார்க்கலாம். நான் வாசுகி, கல்வியாளர். இன்னைக்கு இந்தியன், தமிழன், திராவிடன்ற ஒரு அடையாளம் ஒருங்கிணைந்து கொடுக்கப்பட்டது இந்த ஊடகத்தோட பங்கு, செய்தித்தாளோட பங்கு மிக முக்கியமாக இருக்குன்றது சொல்லலாம். 19 நூற்றாண்டின் ஆரம்பத்தில் செய்தித்தாள்களின் உரிமையாளர்கள் ஒரு எம்என்சியாவோ இல்லை ஒரு பெரிய கம்பெனியாவோ ஒரு முதலாளியாகவோ இல்லை. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் செய்தித்தாள் மற்றும் செய்தியாளர்கள், ஆசிரியர்கள் யாராக இருந்தாங்கன்னா சுதந்திர போராட்ட தியாகியாகவோ அரசியல் ஞானம் கொண்டவர்களாகவோ பசி பட்னியுடன் வாழும் பொழுது எழுதுகோலை கொண்டு அரசியல் தாக்கத்தையும் சுதந்திர தாக்கத்தையும் சகோதரத்தன்மையை ஏற்றப்படக்கூடிய ஒரு ஆசிரியர்களாக இருந்தவர்கள் தான் 19 நூற்றாண்டின் செய்தியாளர்கள். இந்த செய்தி நாளிதழ்கள் பல பரிணாமங்களை கொண்டு வளர்ந்து வந்தது. இதில் மிக முக்கியமானது நூலக இயக்கம், லைப்ரரி மூவ்மெண்ட். இன்னைக்கு ஒருத்தருக்கு செய்தி உடனுக்குடன் கிடைக்கிற மாதிரி அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் சில நேரங்கள், சில வாரங்கள் கூட கால தாமதம் ஆகும் ஒரு செய்தி அடையிறதுக்கு. அப்போ நூலக இயக்கம்ங்கிறது ஒரு மாவட்டங்களிலோ இல்லை ஒரு கிராமத்திலேயோ ஒரு நூலகத்தை உருவாக்கி அங்கே சேர், சாப்பாய், டேபிள்லாம் போட்டு ஒரு செய்தித்தாள் வரும். அந்த ஒரு செய்தித்தாள் ஒருவரிலிருந்து 10 பேர் வரை அந்த செய்தித்தாளை வாசிப்பார்கள். வாசித்த பிறகு அந்த செய்தியில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் அரசின் சட்டங்கள் திட்டங்களையும் விவாதிப்பார்கள். அந்த விவாதம் மிகவும் ஆரோக்கியமானதாகவும் இருந்தது. அப்படி ஆரோக்கியமான ஒரு அரசியல் திட்டங்களையும் ஆரோக்கியமான ஆசிரியர்களையும் கொண்டு எடுத்துட்டு வந்தது தான் நூலக இயக்கம். அடுத்த பரிணாமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர போராட்டத்தின் போது ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைகளையும் ஆங்கிலேயர்கள் கொண்டு வரப்பட்ட சட்ட திட்டங்களையும் இருவேறுபாடு முஸ்லிம் இந்து என்ற கொள்கையும் சகோதரத்தன்மை அல்லாத மதசார்புடைய ஒரு நாடாகவும் உண்டாகுவதற்கான கோட்பாடுகள் அனைத்தையும் பத்திரிகை மூலமாக எழுதி ஒவ்வொரு மனிதனுக்கும் அரசியல் அறிவையும் தேச பக்தியையும் கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி கொண்டிருந்தது இந்த செய்தித்தாள்களும் நாளிதழ்களும். பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு சிறிது பயம் ஏற்பட ஆரம்பிச்சது. ஏன்னா தேசபக்தி உணர்வு வர வர போராட்டங்கள் வர ஆரம்பிக்குது. அதனால இந்த செய்தித்தாள்களையும் பத்திரிகையின் சுதந்திரத்தையும் அடக்குவதற்காக இந்திய குற்றவியல் சட்டம் செக்ஷன் 124A கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்தின் கீழ் யார் ஒருவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தாக்கி எழுதுகிறார்களோ அவர்களுக்கு கடுங்காவல் தண்டனை, நாடு கடத்துதல் போன்ற கடுமையான தண்டனைகளை கொண்டு வந்த ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வர்றாங்க. இந்த சட்டத்தின் மூலமாக பத்திரிகையின் சுதந்திரம் முடக்கப்படுது. ஆனால் அதையும் நம் பத்திரிகையின் ஆசிரியர்கள் பல யுக்திகளை கொண்டு கையாள்றாங்க. அதாவது முதல் வரிகள்ல அரசாங்கத்தை பாராட்டி எழுதுவது போல் வஞ்ச புகழ்ச்சியுடன் எழுதுவது, அரசிற்கு விமர்சனம் கொடுப்பது போல் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்துரைப்பது, இதை மாதிரி பல யுக்திகளை கொண்டு கையாண்டாங்க நம்ம பத்திரிகை ஆசிரியர்கள். 1870களில் இந்தியா முழுவதும் மிகவும் பஞ்சம், பசி, பட்டினி என்ற தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது சமுதாய பிரச்சனைகள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பத்திரிகையாளர்கள் ஏன் இந்த பொருளாதாரம் வறட்சியில் கொண்டு செல்லப்பட்டது, பொருளாதாரம் வறட்சிக்கும் மக்களின் தனி மனித சுதந்திரமற்ற ஒரு சமுதாயமும் அடக்குமுறையும் சர்வதிகாரமும் எப்படி இங்க நிலவுகிறது, இதனால் தான் பசி உருவாகுதுன்றது ஒவ்வொரு பத்திரிகையும் மிகவும் துல்லியமாக எழுதப்பட்டிருந்த காலகட்டத்தில் இந்த வட்டார மொழி பத்திரிகையை அடக்குவதற்காக கொண்டு வந்த சட்டம் வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட், வட்டார மொழி சட்டம். அதாவது அரசாங்கத்திற்கு எதிராக எழுதப்படும் பத்திரிகையை அவர்களுடைய பத்திரிகை, காகிதம், மெஷின் எல்லாத்தையும் அரசாங்கம் ஜப்தி செய்யப்படும். மிக முக்கியமாக வங்காள மொழியில் வெளியே வந்த அமிர்த பசாரை அடக்குவதற்காக கொண்டு வந்த சட்டம். ஆனால் அமிர்த பசார் ஒரே இரவில் அந்த வட்டார மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. அது இப்படி வட்டார மொழியில் வந்த செய்தித்தாள்களையும் நாளிதழ்களையும் நசுக்கப்பட்டு சட்டங்கள் கொண்டு வந்திருந்தாலும் அன்றிருந்த காலகட்டத்தில் செய்தியாளர்களுக்கும் நாளிதழ் ஆசிரியர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உணர்வு இருந்ததுனால தேசியவாதம் எடுத்துரைக்கப்பட்டது. இதை மாதிரி பல சட்டங்களால பல தலைவர்கள்ல சிறைப்படுத்துறாங்க. அதில் மிக முக்கியமானவர் சுரேந்திரநாத் பானர்ஜி,
திலகர் ஜெயில் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, இந்த நாடே ஒரு சிறை தான், நான் ஒரு சிறை போகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றாரு. இப்படி காந்தி முதல் கொண்டு எல்லாரையும் அவர்களுடைய பேச்சுரிமையை அடக்கப்பட்டு சிறை அடைக்கப்படுறாங்க. அப்போ செய்தியாளர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இணைந்து பிளாக் பார்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வைக்கிறாங்க. அதாவது கருப்பு வட்டத்தின் மூலமாக ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. செய்தித்தாள்களும் சரி அதோடைய வளர்ச்சியும் சரி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மாறிக்கொண்டே இருந்தது. அந்த ஒற்றுமை உணர்வு ஒருங்கிணைந்து செயல்பட்டதனால தான் தேசியவாதம் சுதந்திரத்தின் தாகத்தை ஏற்படுத்தினது செய்தித்தாள்கள் அண்ட் ஊடகங்கள்னு சொல்லலாம். இதுல மிக முக்கியமானது 1780களில் முதல் பத்திரிகை த பெங்கால் கெசட், அதை தொடர்ந்து 1785இல் மெட்ராஸ் கொரியர் மற்றும் 1882இல் முதல் தமிழ் நாளிதழாக வந்தது ஸ்வதேசி மித்ரன். இந்த நாளிதழ்கள் சுதந்திர தாகத்தையும் சுதந்திரத்துவத்தையும் சகோதரத்தன்மையும் ஊட்டி தேசிய பக்தியை ஊட்டி சுதந்திர போராட்டத்திற்காக வழிவகுத்ததுன்னு சொல்றது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட ஊடக சுதந்திரத்தை அடக்குவதற்காக ஆங்கிலேய அரசால் கொண்டு வரப்பட்ட சில சட்டங்கள் காலம் கடந்தும் இன்றும் அது தலைத்து நிற்கிறது. அதில் அந்த செக்ஷன் 124 ஐபிசி இந்திய குற்றவியல் சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய செக்ஷன் இன்றும் அது இருக்கின்றது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் அங்கு பத்திரிகை சுதந்திரம் மிக முக்கியமானது என்று இந்த வரலாறிலிருந்து நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த செய்தித்தாள்கள் நாளிதழ்களோட பரிணாம வளர்ச்சி அதனுடைய தாக்கம் சுதந்திர போராட்டத்தில் எப்படி இருந்ததுன்றத புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு தலைப்போட வேறொரு நாள் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வாசுகி கல்வியாளர்.